வணக்கம் அவர்களே. பிரான்ஸ் தேர்தலில் முதல் சுற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே உரையாற்றிய மெரின் லூ பென் அம்மையார் நாட்டில் ஜனநாயகம் வாய் திறந்து பேசியுள்ளது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். பிரெஞ்சு மக்கள் நமது ஆர்என் கட்சியை உச்சத்தில் உயர்த்தி வைத்துள்ளதாகவும் இது வெறும் ஒரு உயர்வு என்றதை தாண்டி மக்களுடைய இதில் இருந்தது தான் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேக்ரான் முகாம் நடைமுறை ஆட்சியிலிருந்தும் துடைத்தளிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியும் கடந்த 7 ஆண்டுகால ஆட்சியால் ஏற்பட்ட சலிப்பும் விரக்தியும் அடைந்த மக்கள் தான் புதிய அத்தியாயம் ஒன்றை பிரான்ஸுக்கு வழங்கியிருப்பதாகவும், அதாவது புதிய அத்தியாயத்துக்குரிய ஆணையை தமக்கு வழங்கியிருப்பதாக மெரின் லூ பென் அம்மையார் தெரிவித்திருக்கின்றார். தீவிர வலதுசாரிகள் பெரும்பான்மை பெறுவதை தடுப்பது என்ற ஒரே நோக்கத்தையே 2ஆம் இடத்தில் இருக்கின்ற தீவிர இடதுசாரி முன்னணியும் 3ஆம் நிலையில் இருக்கிற ஆளுங்கட்சி அணியும் கொண்டிருக்கின்றது. அடுத்த ஞாயிறன்று நடைபெற இருக்கின்ற 2வது சுற்று வாக்களிப்பில் தீவிர வலதுசாரிகளது வெற்றியை தடுக்க அணி திரளுமாறு மையவாத ஆளுங்கட்சியின் அதிபர் மேக்ரான் வாக்காளர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். வலதுசாரி பழமைவாத ரீபப்ளிகன் கட்சியின் சர்ச்சைக்குரிய தலைவர் எரிக் சியோட்டி 2வது சுற்றில் ஜோர்தான் பதல்லா அணிக்கு வாக்களிக்குமாறும் தனது ஆதரவாளர்களை கேட்டிருக்கின்றார். பிந்திய அரசியல் வியூகங்கள் தொடர்பாக மேலும் பல மாற்றங்கள் அல்லது திருப்பங்கள் பிரான்ஸ் அரசியல் வரலாறுல நாளை இல்லை அடுத்தடுத்த நாட்களில் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இப்போ நடக்கிற இது. மேக்ரான் பார்க்கலாம் இந்த முதல் சுற்று ஆரன் வெற்றி பெற்றிருந்தாலும் அது எவ்வாறு தனக்கு சாதகமாக மேக்ரான் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லிடலாது. அது எப்படி மேக்ரான் பயன்படுத்தி கொள்கிறார், நாட்டு மக்கள் எப்படி அதை சரியாக மக்களும் அதை எப்படி சரியாக விளங்கி புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்ற வச்சுக்கொண்டு இப்போ மேக்ரான் ரயிலான் இன்னும் ஆட்டம் கையில் இருக்குது. பார்க்கலாம் என்ன செய்ய போகிறார், எப்படி அந்த அரசியலை நகர்த்தி தன்னுடைய இருப்பை இல்லை தன்னுடைய கட்சியின் இருப்பை காப்பாற்ற போகிறார் அப்படின்றதையும், தன்னுடைய கட்சி இருப்பும் சரி தன்னுடைய கொள்கைகளும் இந்த பிரான்ஸுக்கு சரி அப்படின்றதான் மேக்ரானுடைய அசைக்க முடியாத ஒரு கருத்து. அதை எப்படி அவர் காப்பாற்ற போகிறார் அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனாலும் சரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த இவெண்ட், இந்த அரசியல் விளையாட்டு. பார்க்கலாம். இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். நன்றி.